இப்போதானே வீடியோ போட்டேன், அதுக்குள்ள நான் மறுபடியும் வீடியோ. என்ன டைட்டில் என்ன வச்சிருக்க? என்ன சொல்ல போற? ப்ளே பண்ணலாமா? அஃபீஷியலாக கேவிஎன் ப்ரொடக்ஷன்லேருந்து ஒரு ட்வீட்டை போட்டாங்க. நான் ஆல்ரெடி இப்போது இந்த குடும்பஸ்தன் மூவி ரிவ்யூ பண்ணியிருப்பேன், அதிலே சொல்லியிருப்பேன். இன்றைக்கி நமக்கு அப்டேட் வர நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ சண்டேன்றது ஃபஸ்ட் லுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 26ஆம் தேதி ரிப்பப்ளிக் டே அன்றைக்கி. அண்ட் எஸ் 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 இட்ஸ் அஃபீஷியல் நவ். தளபதி 69க்கான அஃபீஷியல் ஃபஸ்ட் லுக் பார்த்தீங்கன்னா 26ஆம் தேதி அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ண போகிறாங்க. தட் மீன்ஸ் டைட்டில் அண்ட் ஃபஸ்ட் லுக். அண்ட் கேவிஎன் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான விஷயம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸுக்கெல்லாம் ஒரு ட்ரீட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த வீடியோவில் நல்லா நீங்கள் நோட்டீஸ் பண்ண வேண்டியது, அந்த ஸ்டார்டிங்லேருந்து எல்லா படங்களோட போஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா போட்டிருந்தாங்க. அதில் ஃபஸ்ட்டு போஸ்டரே நாளைய தீர்ப்பு. நேற்று நான் போட்ட வீடியோவில் நிறைய பேர் நாளைய தீர்ப்பாக தான் இருக்கும் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கெஸ் பண்ணிங்க. பட் இதுதான் டைட்டிலா இல்லை இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருச்சு கெஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாற்ற போகிறாங்களா அப்படின்றது 26ஆம் தேதி தான் நம்ம பார்க்க போகிறோம். பயங்கர ஈகர்லி வெயிட்டிங். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா லியோதாஸ் மோடில் நம்ம தளபதி அவர்கள் இன்றைக்கி பனையூர் ஆஃபீஸில் வேறு லெவலில் சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு. ஏன்னா ரீசெண்டாக தமிழக வெற்றி கழகத்தில் இந்த பதவி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு காசு வாங்கின விஷயமா சில சர்ச்சைகள்லாம் போயிட்டே இருந்தது. பிடிச்சா இரு, இல்லைனா கிளம்பி வெளியே போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பனையூர் ஆஃபீஸில் தளபதி பேசியிருக்காராம். அந்த அளவுக்கு பயங்கர டென்ஷன் ஆகிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கம் ரியல் ஹீரோவாக ஒரு பக்கம் ஒரு விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு, இன்னொரு பக்கம் சினிமாவில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா படங்களும் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காரு. இப்படியே ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணால் நல்லா இருக்குன்னு எனக்கு தோணுது. ஒரு படங்களே இல்லாமல் அப்படியே போகிறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே வருத்தமாக இருக்குது. இந்த இப்போ ஃபர்ஸ்ட் லுக் அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்றது என்னதான் சந்தோஷமாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு வருத்தம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் எல்லா தளபதி ஃபேன்ஸுக்குமே. ஏன்னா இதுக்கப்புறம் தளபதி 70 வருமா, அந்த லியோ 2 இல்லை ஓஜி அப்படின்ற ஒரு படங்கள் வருமா அப்படின்றதே பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின் மார்க். அது மேபி நம்ம போகிற டைமில் தான் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ வினோத் ப்ரோ என்ன குக் பண்ணி வச்சிருக்காருன்னு தெரியல. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பக்குன்னு இருக்குது எல்லாருக்கும். ஏன்னா இது ஒரு தெலுங்கு படம் ரீமேக்காக இருந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் இது ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லரா இல்லை ஒரு பேசிக்கான கமர்ஷியல் மூவியா, எப்பவும் போல் தளபதி மூவிஸ் வரும்ல அந்த மாதிரியா. ஏன்னா இதில் அரசியலுக்குள்ள என்ட்ரி இப்போ வந்துட்டாரு, அதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பேக்ட் கொடுக்குற மூவியாக அது இருக்குமா, நிறைய விஷயங்கள் இதில் அவர் பேசுவார். ஏன்னா இப்போ அவர் தலைவர் பொசிஷனில் இருக்கார். இப்போ என்ன பேசினாலும் ஏது பேசினாலும் யாரும் பார்த்தீங்கன்னா வந்து கேட்குறதுக்கு ரைட்ஸே கிடையாது. கரெக்டாக ஒரு விஷயம் பேசினா கரெக்டாக இருக்கும். அண்ட் ஃபைனலி தளபதி 69க்கான கவுண்ட் டவுன் அஃபிஷியலாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் டைட்டில் 26ஆம் தேதி எனக்கு தெரிஞ்சு இந்த டைமுக்குலாம் நம்ம பார்த்துட்டு இருப்போம்னு நினைக்கிறேன். நானும் வீடியோன்றது கூட பண்ணியிருப்பேன். அந்த ரொம்ப நாள் இல்லாத எனர்ஜி இதெல்லாம் பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ட்ரஸ்ட் மீ, தட்டில் சப்பாத்தி வச்சுன்னு உட்காந்துருக்கேன். நான் சாப்பிட கூட இல்லை, இப்போ தான் எடுத்துன்னு வந்து கொடுத்தாங்க. இந்த நியூஸை பார்த்த உடனே சப்பாத்தியாவது இதுவாகுன்னு சொல்லிட்டு ஓரம் வச்சுட்டு வீடியோன்றதை நான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ டைட்டில் என்னவா இருக்கும் அப்படின்றத நம்ம பசங்களாம் சேர்ந்து கெஸ் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவுக்கு 5000 லைக், ரொம்பலாம் கூட கிடையாதுங்க, 5000 லைக் நீங்கள் கொடுத்தா போதும். பார்ப்போம் எத்தனை பேர் கரெக்டாக கெஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு. என்னோட இன்ஸ்டிங்க்ட் படி நாளைய தீர்ப்பாக இருக்காதோ அப்படின்னு ஒரு 50% சொல்லுது. ஏன்னா நிறைய பேர் அதை கெஸ் பண்ணிட்டாங்க. அதனால் மேபி டைட்டில் அவங்க இதெல்லாம் கண்டிப்பாக கெஸ் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு முன்னாடியே மாற்றி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் அனிருத் அவர்களோட பிஜிஎம் எப்படி இருக்க போகுது, அந்த ஃபர்ஸ்ட் லுக்கே ஒரு மேக்கிங் வீடியோ மாதிரி போட போகிறாங்களா, வெறும் போஸ்டர் மட்டும் ரிலீஸ் பண்ண போகிறாங்களா, தளபதி எந்த கெட்டப்பில் இருக்க போகிறாரு, போஸ்டரில் அவர் மட்டும் இருப்பாரா இல்லை ஹீரோயினும் இருப்பாங்களா, ஏகப்பட்ட விஷயங்கள் மைண்டில் ஓடிட்டு இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி தளபதி 69 தான் அவரோட பொலிட்டிக்கல் கெரியருக்கு முன்னாடி வரப்போகிற லாஸ்ட் மூவி அப்படின்றதும் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே இடத்துல ரிஜிஸ்டர் பண்ணி தான் ஆகணும். அடிக்கடி நான் சொல்லும்போது வருத்தமாக தான் இருக்குது. பட் சில விஷயங்கள் வி ஹாவ் டு அடாப்ட். அவர் பார்த்தீங்கன்னா நான் அரசியலுக்குள்ளே வந்துட்டேன்ப்பா அப்படின்னும் போது எல்லாரும் நம்ம சப்போர்ட் பண்ணுறோம். அதே மாதிரி சினிமாலேருந்து போகிறோம்ப்பா அப்படின்னு சொன்னாலும் விருப்பம் இல்லைனாலும் சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். முக்கியமாக டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்குலாம் ரொம்பவே ஒரு கஷ்டத்தில் இருப்பாங்க. இந்த நியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா வரும்போது அவங்க கண்டிப்பாக ரொம்ப அதிர்ச்சியான ஒரு விஷயம். இவ்வளோ பெரிய மார்க்கெட்டை விட்டுட்டு அவர் நான் அரசியலுக்குள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்கிறது. அவர் பணம் சம்பாதிக்கணும்னா இதிலே இருந்து நிறையவே சம்பாதிச்சிருக்கலாம். பட் மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா அவரோட லாஸ்ட் மூவிஸ் நிறைய எடுத்துக்கிட்டாவே இந்த சோஷியல் இஷ்யூஸ் ஏகப்பட்ட பேசியிருப்பார். அப்போயே ஒரு ஹிண்ட் கொடுத்தாரு, நான் அரசியலுக்குள்ளே வரப்போகிறேன்னு சொல்லிட்டு. சினிமாவில் என்ன பேசினாரோ ரியல் லைஃப்பில் அதை பண்ணுறாப்புல மனுஷன். அதுதான் பார்த்தீங்கன்னா ஹைலைட்டு. தெரியல, ஒரு மாதிரி எனர்ஜி ஆகிடுச்சு. அப்படியே ஃபுல்லாக குளுக்கோஸ் பொடி சாப்பிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஒரு எனர்ஜி, ஒரு மாதிரி ரெட்புல்லாம் குச்சேன், அந்த மாதிரி ஒரு எனர்ஜியில் இருக்கேன். அண்ட் கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் வினோத் அவர்களே தயவு செய்து
தயவு செய்து இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை பார்த்தீங்கன்னா ஒரு லெவல் மேலேயே வச்சுட்டு கொடுங்க. அந்த அளவுக்கு ஃபேன்ஸ்லாம் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும். ஆஸ் அ தளபதி ஃபேனாக உண்மையாக பார்த்தீங்கன்னா அப்படியே கத்தலாம் போல் இருக்குது. ஒருத்தர் இந்த தேட்டர் முன்னாடி கத்துவார், அந்த மாதிரி கத்தலாம் போல் இருக்குது. எனக்கு தெரியல, நமக்கு எவ்வளோ வயசானாலும் நம்ம எத்தனை வருஷமாக இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் கொடுக்கும்போது அதில் இருக்கிற சந்தோஷம் வேறு எதுலையுமே கிடையாது. சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் கைஸ். என்ன டைட்டிலாக இருக்குன்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில். இன்னும் நிறைய வீடியோஸ் சந்திக்கிறேன். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ். என் காதல் தோல்வியை கண்டு என் மனம் இன்று என்னுடன் சிரிக்கிறது. அட உண்மை காதலுக்கு மதிப்பு இல்லது இன்று தான் எனக்கு தெரிகிறது. என் காதல் என்றுமே உண்மைதானடி என்று உனக்குதான் தெரிஞ்சாது. என்னை விட்டு போரடி கொஞ்சம் இல்லடி காதல் என்று அது போய்தானோ. தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி. பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி. இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.